ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என்னப்பா எபிசோட் பார்த்துட்டு ஒரே புலம்பல், எல்லாம் ஒன்றுமே இல்லை எபிசோடில். ஆக்சுவலாக நான் இதுக்கு தாங்க ப்ரொமோ கண்டென்ட் பேசுகிறதும் கிடையாது, போடுறதும் கிடையாது. ஏன்னா ப்ரொமோவில் இருக்கிற ஹைப் எபிசோடில் இருக்குமான்னு தெரியாது. ப்ளஸ் ப்ரொமோவில் ஒன்று இருக்கும், எபிசோடில் ஒன்றுமே இருக்காது. ஒரு சில இடத்துல அது அப்படியே ரிவர்ஸ் அடிச்சிருக்கும். அப்படின்னும் போது மோஸ்ட்லி நான் ப்ரொமோ கண்டென்ட் பேச மாட்டேன். அன்லஸ் அதர்வைஸ் நான் அதை வந்து லைவில் பார்த்துட்ருக்கேன், அதில் இதான் எக்ஸாக்டாக நடந்தது அப்படின்னு நான் மட்டும்தான் பேசுவேன். சரி, ஓகே, நானும் ஒரு ஒரு பேராசை தான் எனக்கும். சரி, எஃப்ஜே அவ்வளோ கேள்விலாம் கேட்குறாரு ப்ரொமோவில், அது அப்படியே கண்டினியூ ஆகி நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து பாரு நல்லா இவ்வளோ ப்ரெஷர்லேயும் பாரு நல்லா பண்ணாங்க. எஃப்ஜே சப்போர்ட் இல்லைனாலும் அந்த வார்டன் கேரக்டரை வந்து பாரு செம்மையாக ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிடுவாரோ என்னன்னு நானும் கொஞ்சம் எதிர்பார்த்தேன். ஸோ உங்களை மாதிரி நானும் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் தான் ஆனேன் எபிசோட் பார்த்து. அதுக்கப்புறம் சாண்ட்ரா சொன்ன விஷயங்கள் கேட்டு பாரு அழுதது. அப்போ வந்து ஹவுஸ்மேட்ஸ்லாம் போய் வந்து சமாதானப்படுத்துது. அதெல்லாம் பார்க்க ஒரு லுக் நல்லா இருந்தாலுமே எல்லாருமே வந்து அந்த இடத்துல மக்கள் பார்க்குறாங்க, அது வீக்கெண்ட் எபிசோடு அப்படிங்கிறதுனால போய் பாரு சமாதானப்படுத்தின மாதிரி தான் இருந்தது. ஓகே, அப்படி பார்த்தாலுமே அந்த பொய்யா சமாதானப்படுத்துறதுக்கு கூட வந்துட்டு விக்ரம் போல், வியானா போல், திவ்யா போல், எஃப்ஜே போல் அங்கேயுமே எஃப்ஜே திருப்பி திருப்பி பாருவை தான் திட்டிருக்காப்புல. அரோராக்கு ஹைப் கொடுக்குற மாதிரி இன்றைக்கான எபிசோடு இருந்தது. இன்டைரக்டாக பாரு நல்லா டைரெக்டாகவும் இன்டைரக்டாகவும் பாரு நல்லா பண்ணாங்கன்னு ஒரு வார்த்தை கூட ஹோஸ்ட் வாயிலேருந்து வரவே இல்லை. அதுவும் சொக்கத்தங்கம் அப்படின்னு சொல்கிற இடத்துல பிரின்சிபலுக்கு அப்ரிசியேஷன் கிடச்சிது. கணித்திரு பண்ணது எல்லாரையுமே நான் சொல்கிறேன், ஒருத்தரை கூட மிஸ் பண்ண விரும்பலை அப்படின்னு சொன்னதெல்லாம் 19 சொன்ன மாதிரி தான் இருந்தது. அது 19 சொல்கிற பட்சத்தில் ஒன்றுமே பண்ணாதவங்களையும் சேர்த்து சொன்ன மாதிரி தான் இருந்தது. இல்லை நல்லா பண்ணவங்கள தனியாக அப்ரிஷியேட் பண்ணாத மாதிரி தான் இருந்தது அப்படின்னு சொல்லும்போது எப்பயும் போல் பார்ஷியாலிட்டியான எபிசோடாக தான் இருந்தது. இதில் அப்போ எஃப்ஜேவை வந்து திட்டினாங்களே, அது பாருக்கு சப்போர்ட் தானே அப்படின்னு கேட்டால் எஃப்ஜேவை திட்டினது கூட ஒரு விதமான பாலிடிக்ஸ். என்னென்னா, எஃப்ஜே நீ வந்து பாரு கூட சண்டை போட்டோ இல்லைனா வந்து பாருவை விட பெட்டராக பண்ணியிருந்தாலோ உனக்கான அப்ரிசியேஷனை கொடுத்து நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஒரு வாரம் உன்னை பூஸ்டப் பண்ணியிருப்போம், கேப்டன்சிக்கு வச்சுருப்போம், நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்துருப்போம், அந்த சான்ஸை நீயே கோட்டை விட்டுட்டியே அப்படின்னு எஃப்ஜே மேலே இருந்த கன்சர்னில், எஃப்ஜே மேலே இருந்த அக்கறையில் டீம் வந்து அவரை மோல்ட் பண்ணுறதுக்காக பண்ண மாதிரி தான் தெரிஞ்சதே தவிர இதுலேயும் வந்து நீ அப்படி பண்ணாததுனால பாரு ஸ்கோர் பண்ணிட்டாங்க. திட்டு வாங்குற இடத்துக்கு நீ வந்துட்ட, பாருவை நாங்கள் ஓப்பனாக பாராட்டலனாலும் வேறு வழியில் உன்னை திட்டி தான் ஆகணும் அப்படிங்கிற இடத்துல தான் அது நடந்த மாதிரி தெரிஞ்சதே தவிர இது பாருக்கான அப்ரிசியேஷனாக நான் பார்க்கல. எஃப்ஜே வந்து டீமை டிசப்பாயிண்ட் பண்ண விஷயங்களாக தான் இது பார்க்க முடியுதே தவிர அப்போ மக்கள்கிட்ட வந்து போய் ரீச் ஆன பாருக்கான அப்ரிசியேஷன் டைரெக்டாக கிடைக்கல அப்படிங்கிறது தான் இதில் இருக்க பாலிடிக்ஸு. இது எஃப்ஜே வந்து வியானா விஷயத்துக்குள்ளே அடிபட்டு தன்னை வந்து அந்த கேம்குள்ளேருந்து அந்த கேமை லூஸ் பண்ணிட்டாரு, இல்லை இந்த வாரம் அந்த கேம்குள்ளே இன்வால்மெண்ட் காட்டல அப்படின்னும் போது அந்த கோவம் வியானா மேலே திருமண்டியும் பார்க்க முடிஞ்சது. நீங்கள் வியானான்னு சொல்லி அடிக்கும்போது நான் வியானாக்கு சப்போர்ட்லாம் வரலைங்க. அப்படியே இவங்க சொன்னது எப்படி இருக்குன்னா, எஃப்ஜேவோட கேம் வியானாவால் தான் பாதிக்கப்படுதுன்ற மாதிரி அந்த ப்ரொஜெக்ஷன் இருக்குல்ல, அது ரொம்ப தப்பாக இருந்தது. அப்படி ஆதிரேயோட கேமும் எஃப்ஜேவால் தான் வந்து டவுன் ஆச்சு. இப்போ வியானாவோட கேமும் எஃப்ஜேவால் தான் டவுன் ஆகுது. ஆனால் நீங்கள் பிளேட்டை திருப்பி போட்டு அப்போது எஃப்ஜேவால் ஆதிரே கேம் டவுன் ஆகலை, ஆதிரியால் தான் எஃப்ஜே கேம் டவுன் ஆச்சுன்னு எப்படி ஒரு ப்ரொஜெக்ஷனை கொடுத்தீங்களோ அதே மாதிரி தான் இந்த பொண்ணுக்கும் ப்ரொஜெக்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஆனால் டோட்டலாக டவுன் ஆகிறது என்னவோ வியானாவோட கேரக்டரும் அங்கே ஒரு பொண்ணுங்கிற விஷயத்தில் அவளோட இமேஜ் தான் டவுன் ஆகுதே தவிர இவரை சேனல் தூக்கி பிடிக்கணுன்றதுல ரொம்ப கன்சர்ன் இருக்காங்க. அதுக்கப்புறம் பிரேக்கில் கூட வந்து பாரு என்கிட்ட பேசாத அப்படி இப்படின்னு பாருவே கார்னர் படுது. ஏன்ப்பா உன்னை சொன்னது சபரி தான் வந்து ஒஸ்ட்டுன்னு சொல்ல ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அரோராவும் இன்றைக்கி வந்து எபிசோடில் சொன்னது, உன்னை தெளிவாக அரோரா இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லி மாட்டி விட்டது கூட அரோரா தான். அப்புறம் வந்து மற்ற எல்லாருமும் தான் சொன்னாங்க. அது என்ன உனக்கு பாரு மேலே மட்டும் அவ்வளோ வெஞ்சன்ஸ், பாரு மட்டும்தான் சொன்ன மாதிரி, இல்லை பாரு சொன்னதால் மட்டும் தான் நீ ஹோஸ்ட்டு போன மாதிரி, பாரு சொல்லி தான் ஹோஸ்ட் உன்னை திட்டின மாதிரி அப்படின்னு அந்த பொண்ணுக்கிட்ட மட்டும் சொல்கிற. அதே மாதிரி பாருவா அவன் பேசவே விடலை இன்டர்வல் பிரேக்லேயுமே. அவளை பாருவும் சரி பேசலான்னா அப்போ அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு அவள் போயிட்டான். அந்த இடத்துல பாருவை விடவும் தெளிவாக நின்று எஃப்ஜே இதை பண்ணியிருக்கணும் இதை பண்ணியிருக்கக்கூடாதுன்னு சொன்னது அரோரானா, ஹோஸ்ட் கேள்வி எழுப்புறாரு. இன்டர்வல் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் அரோராவை தான் கேள்வி எழுப்புறேன், என்ன சொன்னீங்க அரோரா அப்படின்னு. எங்கள் பார்வைட்டு இருந்தால் அதை விட இன்னும் தெளிவாக சொல்லியிருப்பாங்க ஹோஸ்ட், எஃப்ஜே என்ன பண்ணியிருக்கணும் என்ன பண்ணியிருக்கக்கூடாது இல்லை என்ன பண்ணலை அப்படிங்கிறது. ஆனால் அதை வந்து பாரு சொன்னால் எஃப்ஜே ஃபுல்லாக நெகட்டிவாக போயிடுவார், அவன் பர்சனல் வெஞ்சன்ஸில் தான் ஆடினா அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரிஞ்சிடும். அப்படிங்கிறதுனால நீங்கள் ஒரு ஃப்ளோவில் வன்மத்தோட பாரு மேலே நீ வன்மமாக
ஆர்வமாக இருக்கேன்னா அந்த கேம் மட்டும்தான் பண்ணுவியா அப்படின்னு பட்டும் படாமல் சொல்லிட்டீங்க. ஆனால் அரோராவை அதை வச்சு ஹைலைட் பண்ணோங்கிறதுக்காக அரோராவை எழுப்பி நீங்கள் பாயிண்ட்டாக சொல்ல வைக்கலாம். ஏன் இவ்வளோ நாள் பாயிண்ட்டாக சொன்ன பாருக்கு நீங்கள் அப்ரிஷியேட்டே பண்ணலை. என்றைக்கோ ஒரு நாள் வந்து ஒரு பாயிண்ட்டை சொன்னோன்னே அவ்வளோ தூக்கி வச்சிடுறீங்க அரோராவை. இன்றைக்கி ஃபுல் எபிசோடோ எஃப்ஜேவை திட்டினது அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தால் அரோரா மேலே கொண்டு போனோம் அப்படிங்கிற மாதிரி 2-3 இடத்துல அரோராவை எழுப்பி அந்த பெஸ்ட் ஒர்ஸ்ட் அதெல்லாம் நீங்கள் சொல்ல வச்சிங்க. அதுக்கப்புறம் எஃப்ஜே விஷயத்தை அரோராவை எழுப்பி பாயிண்ட் சொல்ல வச்சிங்க. அப்படி அரோரா விஷயத்தை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஏன் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படிங்கிற இடத்துலையும் அந்த ரம்யாவுக்கு கொடுத்ததையும் நீங்கள் வந்து சொன்னீங்க. அங்கேயே நீங்கள் ரம்யாவை ஏன் கார்னர் பண்ணிங்கன்னா ரம்யாவை பெஸ்ட்டு சொல்கிற இடத்துல அந்த ஓட்டிங்கோட டெசிஷன் வந்து பாரு கையில் இருந்தது. இல்லைனா விக்கல்ஸ் வந்திருப்பாரு அப்படின்னு சொல்கிற இடத்துல வியனா வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்கிற இடத்துல நீங்கள் பாரு வந்து சரியாக சொல்லலை. பாரு கிட்டேருந்து தான் அந்த கேம் மாறிச்சு. ரம்யா அதனால தான் பெஸ்ட் வந்தாங்கன்னு அந்த இடத்துலையும் நீங்கள் பாருவை இன்டெரக்டாக அடித்ததையும் எங்களால் பார்க்க முடியுது. ஓகே, ரம்யா சரியாக தான் பண்ணலை அப்படின்னே இருக்கட்டும், அது ஒரு கேம் ஸ்ட்ராட்டஜி தானே. அந்த பொண்ணு தெளிவாக அங்கே சொல்லிச்சில்ல எபிசோடில் விக்கல்ஸ் விக்ரம் மேலேயே அது போகுது, நான் வந்து கேமை திருப்பி விடணும்னு இப்படி பண்ணேன் பெஸ்ட்டு கொடுத்தா அப்படின்னும் போது ஏன்பா நீங்களே சேனலே வந்து 5 வாரமாக ஒன்றுமே பண்ணாத வந்து ஒருத்தங்களை வந்து நீங்கள் வந்து பொத்தி வைக்கிறீங்க. ஓட்டிங்கில் லாஸ்ட்டாக இருக்க ஒரு பொண்ணை எதுக்கு ஏன்னு இன்னும் கண்டுபிடிக்கவே முடியாத அளவுக்கு ரீசனுக்கு அப்படி பொத்தி ரம்யாவை நீங்கள் வைக்கும்போது ஒரு டாஸ்கில் அவளை பெஸ்ட்டுன்னு வந்து அந்த ஒரு கேம் ஸ்ட்ராட்டஜிக்காகவோ இல்லைனா அவங்கவுங்களுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காகவோ ஏதோ ஒன்று பண்ணால் அதை நீ குத்தோன்னு பேசுவீங்கன்னா அப்போ 5 வாரமாக அந்த பொண்ணை வந்து ஒன்றுமே பண்ணாத அந்த பொண்ணை நீங்கள் உள்ளே வச்சுருக்கீங்களே, அப்புறம் உங்களை யார் குத்தம் சொல்கிறது அப்படின்னு தான் நம்மளுக்கு கேட்க வேண்டியதாக இருக்குது. ஸோ பார்வை டைரெக்டாக அடிக்க முடியலனாலும் இன்டெரக்டாக அரோராவை வச்சு எஃப்ஜே விஷயங்களை பேச விட்டதாகட்டும், இல்லை பார்வை பேசவே வேணான்னு எஃப்ஜே சொன்னப்போ நீங்கள் எப்பயுமே இன்டர்வலில் ஒன்று நடந்தால் திவாகரெல்லாம் எப்படி அடிச்சிருப்பீங்க. திவாகர்லாம் கனிக்கிட்டலாம் ஒரு வாட்டி இன்டர்வலில் பேசும்போது இன்னும் திவாகர் இப்படி சொல்கிறீங்களே, அப்போ சாண்ட்ரா கிட்டலாம் பேசும்போது இப்படி சொல்கிறீங்களா, அந்த ப்ராங்க் விஷயத்துலலாம் இப்படி சொல்கிறீங்க ஏன் டக்குன்னு வந்து கேள்வி கேட்பீங்களே. இன்னைக்கு எஃப்ஜே பாரு கிட்ட இன்டர்வல் எகிர்னானே, அப்போ அதை வந்து நீங்கள் கேட்டிருக்கலாம்ல, ஏன் கேட்கல. எஃப்ஜே நான் சொன்னேன் நீ ஒஸ்ட்டுன்னு இல்லை நீ சரியாக செய்யலன்னு, அதையும் பாரு கிட்ட கேட்குறீங்க. எல்லாரும் தானே சொன்னாங்க, பாரு மட்டுமா சொன்னாங்க, அது என்ன பாரு கிட்ட மட்டும் கோத்த காட்டுற அப்படின்னு நீங்கள் கேட்டுட்டு அதுக்கப்புறம் அரோரா நீங்கள் என்னவோ சொன்னீங்களே எஃப்ஜே கிட்ட அது என்ன அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் சொல்லியிருந்தா நீங்கள் நியாயமாக ஹோஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லலாம். பார்வை நீங்களும் பேச விட்றதில்ல, உள்ளே இருக்க கண்டஸ்டன்ஸும் பேச விட்றதில்ல, ஆனால் வந்து அரோரா பாயிண்ட்டாக பேசுகிறாங்கன்ற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷனை கொடுக்குறீங்க. இப்போ ரம்யா விஷயத்துலையுமே பாரு வந்து ரம்யா பெஸ்ட்டுன்னு சொன்னதுனால தான் உங்களுக்கு குடுத்துச்சா, இல்லை அந்த இடத்துல விக்கல்ஸ் விக்ரம் சொல்லன்றது உங்களுக்கு குத்துச்சா, இல்லை வியானாவை நீங்கள் ஹைலைட் பண்ணோன்றதுனால வியானாவை நிஜமாவே டிசர்விங் நான் இல்லைன்னு சொல்ல. எனக்கே டாஸ்க் அந்த பொண்ணு எஃப்ஜே வியானான்னு ஒரு விஷயம் இருக்கட்டும், இல்லை மற்ற விஷயங்கள்லாம் இருக்கட்டும், ஆனால் அந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் நாட்டியாக பண்ணணும் அப்படிங்கிறதுல அந்த பொண்ணு நல்லாவே பண்ணிச்சு. எனக்குமே பர்சனலாக அந்த விஷயத்தில் வியானா பெஸ்ட்டு சொன்னது ஓகே. ஸோ உங்களுக்கு வியானாவை பெஸ்ட்டு சொல்லுங்கிறது பிரச்சனையா, ஆனால் அங்கே விக்கல்ஸ் விக்ரமை யாருமே சொல்லுங்கிறது பிரச்சனையான்னு ஒரு கொஸ்டின் வந்தால் அதை நீங்கள் சுற்றி வளைச்சி வியானா கிட்ட எடுத்து வந்தீங்களே தவிர உங்களுக்கு விக்கல்ஸ் விக்ரமை சொல்லியிருக்கணும். ஏன்னா வியானா விக்கல்ஸ் விக்ரம் 2 பேருமே அந்த பெஸ்ட்டுக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது அது ரம்யா கிட்ட போயிடுச்சு, இதுவும் இல்லாமல் அதுவும் இல்லாமல் ரம்யா கிட்ட போச்சு அப்படின்னும் போது அப்போ நீங்கள் வியானாவை ஏன் திட்டணும் ஸ்டார்டிங். அவள் வந்து எஃப்ஜேக்கு சப்போர்ட் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி வரும்போது அவள் வந்து அந்த அந்த லவ் கண்டென்ட் 2 பேருக்குமான விஷயந்தான். அதில் வந்து நீங்கள் வியானாவை மட்டும் கார்னர் பண்ணி உன்னால எஃப்ஜே கேம் போகுது, உன்னால எங்கள் சேனல் ப்ராடக்ட் கேம் போகுது அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறது இருக்குல்ல, இது ரொம்ப தப்பாக இருந்தது. அது ஒன்று. அப்புறம் அந்த இடத்துல இன்னொரு வாட்டி ரம்யா வந்து தன்னோட கேம் புரிதலே அந்த பொண்ணு நான் சொல்லிகிட்டே இருப்பேன் ரொம்ப நடிக்குது அப்படிங்கிற மாதிரி அப்பட்டமாக சிம்பத்தி கேம் க்ரியேட் பண்ணோம், இல்லைனா வந்துட்டு கால் வலிக்குது கை வலிக்குதுன்னு ஏதோ ஒன்று பண்ணோம், இல்லை எனக்கு கேமே புரியலன்னு ஒவ்வொரு வாட்டியும் டாஸ்க் கொடுக்கும்போது ஒரு சீன் போடணும்னா ஏமா நீங்கள் கேம் புரியாமல் தான் அவ்வளோ திருக்குறள் சொல்கிறது அப்படின்னு ரொம்ப நல்ல விதமாலாம் பண்ணீங்க. ஓகே, இப்போ வந்து ஹோஸ்ட் சைட்லேருந்து என்ன சொல்கிறது, நீ வந்து நல்ல பொண்ணாக இருந்த ஆனால் பெஸ்ட் பர்ஃபார்மருக்கு ஒர்த் இல்லைன்னு ஹோஸ்ட் ஒன்று சொல்லிட்டாரு. ஆனால் அந்த கன்சிடரேஷனை எடுத்துகிட்டு வந்து இந்த பொண்ணு விக்ரம் கிட்ட கேட்குது, இப்படி சொன்னாங்க நீ எனக்கு சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னா அதோட அங்கே விக்ரம் ஆட்டிடியூட் அப்பட்டமாக தெரிஞ்சுது. அந்த பொண்ணு கேட்கணுன்னா யாரை வேணால் கேட்டிருக்கலாம், ஆனால் விக்ரம் ஒரு ஆளுன்னு மதித்து வந்து அந்த பொண்ணு கேட்டுச்சில்ல, அது விக்ரமோட ஆட்டிடியூடு எப்படி இருந்தது. இதே சுபிக்ஷா கேட்டிருந்தாலும் கனி கேட்டிருந்தாலும் விக்ரம் அப்படி தான் பதில் சொல்லியிருப்பாரு. இது ரம்யாக்கும் வேணும். நீங்கள் எல்லாம் ஜாலராக தானே போட்டுட்டு தெரிஞ்சுங்க குரூப்பிசம்குள்ளே ஒரு நியாயமான விஷயத்துக்கு நாமினேஷன்லையோ ஒரு விஷயத்துக்கு ஸ்டாண்டோ எடுக்காமல் அவளை பார்வை மட்டும் அடிக்கிறதுன்னு அப்போ உங்கள் குரூப்பிசம்குள்ளேயே அடிச்சுக்கோங்க. இப்போது விக்ரம் கிட்டே ஏற்கனவே நீ சண்டைலாம் போட்டிருக்க, சுபிக்ஷாக்கும் வியானாக்கு தான் விக்ரம் சப்போர்ட் பண்ணுறான், எனக்கு வந்து அண்ணனா இல்லைன்னு சொல்லி அந்த ஹோட்டல் டாஸ்க்லையா ஆமாம் அந்த கியூசி டாஸ்க்லேயே ஒரு பஞ்சாயத்து இருக்கும், அதெல்லாம் நீங்கள் எபிசோடில் காட்டவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அதை எடுத்துகிட்டு வந்து விக்ரம் ஏற்கனவே கொஞ்சம் காண்டில் இருக்கான். ஏன்னா தனக்கு வந்து பெஸ்ட்டுன்னு வந்து டீம் சொல்லிடுவாங்க, அட்லீஸ்ட் இதில் டாஸ்க்குள்ளே வந்து கண்டஸ்டன்ட் சொல்லனாலுமே ஹோஸ்ட் கிட்ட வந்து டீம் சொல்ல வச்சுருவாங்க. விக்ரம் நீங்கள் சூப்பராக பண்ணீங்க, சைக்கோவோ சூப்பராக பண்ணீங்க அப்படின்னு தனியாக ஒரு அப்ரிஷியேட் கிடைக்கும் அப்படின்னு அவர் நினச்சிருந்துருக்காரு. அது கிடைக்காம அது பொதுவில் போனோடனே ரம்யா தேவையில்லை, ஆனால் வியானாக்கு வந்திருக்கலாம், விக்கல்ஸ் விக்ரம் வந்திருக்கலான்னு சொன்னாங்க, ஆனால் பொதுவாக சொல்லிட்டாங்க, ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை.
தனக்கான கன்சிடரேஷன் கிடைக்கல, அவனே காண்டில் இருக்கான். அப்போ அவங்ககிட்ட போயிட்டு இந்த அம்மா கேட்கவும், நேற்று உனக்கு கொடுத்ததே அவனுக்கு பிடிக்கல. அப்படி இருக்கும்போது நீ திருப்பி இன்னைக்கு நான் சரியாக ஆடினா ஆடல நீ சொல்ல வேண்டியது தானே. சரியில்லைனா சொல்லி கொடுக்கலன்னா யாருக்கோ யாரோ சொல்லி கொடுக்குற கேம் அது கிடையாது. உன்னோட புரிதலில் நீ என்ன ஆடுற அப்படின்னு தான். மிஞ்சி போனால் நீ குரூப்பிசம்குள்ளே சேர்ந்து ஆடினா ஃபேவர் இருக்க வரைக்கும் உனக்கு அது ஃபேவர் இல்லைனாக்கா அதே குரூப்பிசம் உன்னை திருப்பி அடிச்சா அதே நீ வாங்கிக்க தான் வேணும். அப்படி தான் அந்த கேமோட பேட்டர்ன் போகும் அப்படின்னு சொன்னால் நீ போய் கேட்டோன்னே அவன் அப்படி சொல்லி கொடுக்கறதுக்கு அவன் ரொம்ப நியாயமானவனா? அவன் ஒரு சான்ஸ் வந்தால் கனியும் அடிக்க தான் செய்வான், சுபிக்ஷாவும் அடிக்க தான் செய்வான், வியானாவும் அடிக்க தான் செய்வான். ஆல்ரெடி வியானாவை அடிக்க அவன் தயாராகிட்டான். சுபிக்ஷா மட்டும் தான் கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருக்கா, கொஞ்சம் பார்த்துக்கிட்டே இருப்பான். சான்ஸ் கிடச்சா அதையும் வந்து அவளே அடிச்சுட்டு முன்னுக்கு போயிடுவான். அதுக்கப்புறம் பார்வை அடிக்கிற வரைக்கும் கனியை யூஸ் பண்ணுவான். அப்புறம் கனியும் அடிச்சுட்டு அவன் முன்னுக்கு போயிடுவான். அப்படின்னும் போது அங்கே நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாது அவனுக்கு. அப்போ நீ அவங்ககிட்ட போய் நியாயம் கேட்குறியாமா? கேளு அப்படின்ற மாதிரி தான் அது. அதே நேற்று வந்து பாரு வந்து பேசும்போது உன்னோட பெஸ்ட்டுன்னு எனக்கு தோணுச்சு, நீ நல்லா பண்ண ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கேம் ஸ்ட்ராட்டஜின்றதையும் அந்த பொண்ணு சொல்லிடுச்சு. அப்போ திருப்பி நீ வந்து பாருக்கு அந்த ஒரு இது கொடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவள் கேட்குமா, இது நீ இன்னும் எனக்காக சொன்னன்றதை விட உனக்கு பிடிச்சி சொன்ன, ஆனால் எனக்கு பிரச்சனை சொல்லணும்னு தோணுச்சு, நீ பிளேட்டை மாற்றி போட்ட இல்லை ரம்யா, உங்கே இவ்வளோ நாள் ஆடாத நீயே கேம் ஆடுறனா, கேமை மட்டுமே ஆடிட்டு இருக்க, பாரு எப்படி ஆடுவா? அதனால அவளுக்கான விஷயத்தை நீ ஒரு நியாயமான கன்சிடரேஷனாக அங்கே சொல்லலை. இப்போ உனக்கு கிடைச்ச கன்சிடரேஷனே ஒன்றுமே இல்லை, 0 அப்படின்னு ஹோஸ்ட்டு சொல்லிட்டாருன்னா இதுதான் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு திருப்பி வரும் அப்படிங்கிறது தான் இருந்தது. ஸோ ரம்யா விஷயத்தை எடுத்தது இன்டைரக்டாக பாருவோட கன்சிடரேஷன் சரியில்லை, பாரு பெஸ்ட்டுன்னு சொன்ன இடத்துல ரம்யா தப்பு, பாரு தப்பு அப்படிங்கிறத சொல்கிற மாதிரி இருந்துச்சு. எஃப்ஜே மேலே இருந்த கோவத்தில் ஹோஸ்ட்டு திட்டின மாதிரி தெரியல, கோவம் இருந்துச்சு. அது எந்த மாதிரி கோவம்னா, நீ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி நெக்ஸ்ட் வீக்கும் கேப்டனே உன்னை நாமினேஷன் பாஸ் கொடுத்து தப்பிக்க வைக்கலான்னு பார்த்தோம், நீ இப்படி பண்ணி இங்கே வந்து நீயே உனக்கு எடுத்துக்கிட்டு அப்பட்டமாக நீயே மாட்டிக்கிட்டே பங்கு அப்படிங்கிற இடத்துல தான் இருந்தது. ஸோ நாங்கள் பார்வை திட்டலான்னு நினச்சோம். நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணியிருந்து அதில் பாரு கத்திருந்தா பார்வை திட்டலான்னு நினச்சோம். ஆனால் அவள் கத்தவே இல்லை. நீங்கள் அந்தளவுக்கு ட்ரிகரையும் ஸ்ட்ராங்காக பண்ணலை, இன்னும் டாஸ்க்கை சூப்பராக ஆடி இருக்கலாம் அப்படின்னு டைரெக்டாக சொல்லி பார்வை இன்னும் கொஞ்சம் உசுப்பேற்றி விட்டு எங்களுக்கு கண்டென்ட்டும் வந்திருக்கும், பார்வும் நெகட்டிவ் ஆகிருப்பா, நீங்களும் ஹைலைட் ஆகிருப்பீங்க, இது எதையுமே செய்யாமல் டாஸ்க்கை சொதப்பிட்டீங்களேடா அப்படின்ற இடத்துல தான் வந்து எஃப்ஜேவை திட்டின மாதிரி இருந்தது. மற்ற டாஸ்க்கே நீங்கள் இன்னும் ஒன்றா பண்ணியிருக்கலாமே அப்படின்னு மற்ற விஷயங்களை பேசின மாதிரி இருந்தது. இதை இப்படி சுற்றி வந்து கேப்டனாக ஒழுங்காக பண்ணாரா இல்லையா, அசிஸ்டன்ட் வார்டனா ஒழுங்காக பண்ணாரா இல்லை, 2 கேள்வி. அதுலேயே முடிஞ்சிருக்கும் 10 நிமிஷம் எபிசோட். ஆனால் நீங்கள் 1 மணி நேரம் அதையே சுற்றி தலையை சுற்றி மூக்க தொட்டு வேறு எந்த விஷயத்தையும் அட்ரஸ் பண்ணாமல் விட்டது இருக்குல்ல. அது மொட்டை கடிதாஸ் விஷயம் பெருசாச்சு, அதை அட்ரஸ் பண்ணலை. விக்கரம் ஏன் வந்து 3 மணி 4 மணி வரைக்கும் பார்வை வந்து சாமான் தேக்க வச்சு க்ளீன் பண்ணி அந்த எபிசோட் ஃப்ரைடே எபிசோட் ஸ்டார்டிங்லேயே Thursday எபிசோட் ஸ்டார்டிங்கில் காட்டுறாங்களே, பாருவோட சாரியை திருடினாலே அவளுக்கு கோவம் வருது, அவளோட கிரெடிட்டை திருடினா எப்படி இருக்கும்னு அவனும் அமித்தும் சேர்ந்து தானே பிளான் பண்ணுறாங்க. அப்போ பார்த்தா கிச்சன் க்ளீனாக இருக்குன்னா அந்த கிரெடிட்டை வந்து பாரு கொடுக்கணும்னா பண்ணது என்னவோ அவள் தான். ஆனால் வந்து அது செய்ய சொன்னது நானும் ஒரு கிரெடிட் திருடணுன்ற மாதிரி ஒரு பிளான் போட்டு அங்கே அமித் கேள்வி கேட்குற மாதிரி கேள்வி கேட்பாராம். எல்லாரும் பாரு பாராட்டினாலும் பாரு பாராட்டுறதுக்கு முன்னாடி செஞ்சு வச்சது இந்த இவங்க காமெடி தான், ரஜினி சார் காமெடி தான், செந்தில் காமெடி தான். மாப்பிள்ளை அவர் தான் ஆனால் அவர் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு எழுந்து, மாப்பிள்ளை அவர் தான் ஆனால் அவர் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு எழுந்து அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது விக்ரம் பண்ணது. இதெல்லாம் ஒரு காமெடின்னு நினச்சி நீங்கள் பண்ணீங்க, அந்த பொண்ணை டீஸ் பண்ணணும்னு நினச்சி பண்ணீங்க, அந்த சண்டையெல்லாம் ட்ரிகர் பண்ணி அது பெருசாகணும்னு நீங்கள் நினச்சிங்க. எதுக்குமே அந்த பொண்ணு அங்கே ஸ்கோப்பு கொடுக்காதனால விக்ரம் போட்ட எஃபர்ட் எல்லாம் 0 ஆனதுனால விக்ரமுக்கும் பெருசாக அங்கே ஸ்கோர் பண்ண முடியல. பாரு வந்து அங்கே ட்ரிகர் ஆகிருந்தால் விக்ரமுக்கு ஸ்கோப் வந்திருக்கும். அப்போ விக்ரமுக்கு ஸ்கோப் வந்திருக்குன்னா அவர் ஹைலைட் ஆகிருப்பார். பாரு அங்கே ட்ரிகர் ஆகாதனால இல்லை அதை சட்டிலாக அந்த பொண்ணு பொறுமையாக சொல்லிடுச்சு. இன்னும் எவ்வளோ அந்த டாஸ்க்கையும் வேறு நீங்கள் ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணீங்க. எப்பவுமே 2-3 நாள் இருக்கிற டாஸ்க்கு ஒரு நாள் எக்ஸ்டெண்டும் வேறு பண்ணிங்க. ஏன்னா நீ எல்லாரும் உள்ள சொன்ன மாதிரி தான், இன்னும் பார்வை ட்ரிகர் பண்ண இல்லை பாருக்கிட்டே போய் அந்த கேம் ஆட சுவாரஸ்யம் ஜனங்களுக்கு நிறைய இருக்குன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டை ஃபிக்ஸ் பண்ணி, அப்போ பாரு அடித்தாதான் ஜனங்க சுவாரஸ்யமாக பார்ப்பாங்களா, அந்த மனநிலைமையில தான் ஜனங்க பார்க்குறாங்களா, அப்போ ஒரு பொண்ணு அடிக்கிறதுங்கிற டாக்ஸிக் மைண்ட் செட்டை ஜனங்க ரசிக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு சீப்பான ஒரு என்ன சொல்கிறது ஒரு மேனிப்புலேஷன் கேம் வந்து டீம் வந்து ஹோஸ்ட் மூலியமாகவும் இல்லை வார வீக்கெண்டு மூலியமாகவும் இல்லை உள்ள கண்டஸ்டன்ஸை உசுப்பேற்றுறது மூலியமாகவும் கொண்டு போகிறது வந்து கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை ஹோஸ்ட்டு அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஸோ இதில் இன்னும் நீங்கள் பார்வை ட்ரிகர் பண்ணியிருக்கோம், எங்களுக்கு கண்டென்ட் கிடச்சிருக்கோம், உங்களுக்கு ட்ரிகர் பண்ணவும் தெரியல. அதே மாதிரி தான் சொல்கிறாங்க, நீங்கள் யார்கிட்டலாம் கேம் ஆடிங்கன்னும் போது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, எஃப்ஜே மோஸ்ட்லி வந்து வார்டன் அவங்க கூட பார்வை தான் எல்லாரும் சொல்லியிருக்கணும், அதை தான் சொல்கிறாங்க. அவங்க சொல்ல வந்த டேரெக்டாக என்னென்னா பாரு கிட்ட தான் வந்து வார்டன் கிட்ட தான் நாங்கள் ஆடணும், வசந்தி அம்மா கிட்ட தான் போகணும், அப்புறம் வந்து யார்கிட்ட கம்மி ஆடினீங்கன்னு நீங்கள் பிளேட்டையும் மாற்றி கேட்குறீங்க. ஸோ எப்படி கேட்டாலும் ஆன்சர் ஒன்று தான், யார் கூட நிறைய கேம் ஆடினீங்க, யார் கூட ஆடலை, அப்போ பாரு கூட ஆடணும், அப்போ யார் கூட ஆடலை அப்படின்னும் போது எஃப்ஜே. அப்போ ஆன்சர் பார்த்தா ஒரு கன்க்ளூஷன் இஸ் ஈக்குவல் டு ஆடினீங்க ஆடலன்னு இஸ் ஈக்குவல் டு கன்க்ளூஷன் என்ன வரணும், அப்போ நீங்கள் எல்லாரும் பாரு கூட தான் மெஜாரிட்டி ஆடிருக்கீங்க.
எஃப்ஜேவை ஒரு விஷயமாவே நீங்கள் சட்டை பண்ணல. அதாவது சுபிக்ஷா சொன்னாங்களே, அப்போ ஒரு ஆளாகவே நீங்கள் அதை கன்சிடர் பண்ணல, வேஸ்ட்டுன்னு விட்டுட்டீங்க நீங்களே, அதுதானே ஆன்சர். அதை நீங்கள் கன்க்ளூஷனுக்கு சொல்லவே இல்லையே. அப்போ பாரு கூட தான் ஆடி இருக்கீங்க, பாரு தான் ட்ரிகர் பண்ணியிருக்கீங்க, அதனால் டாஸ்க் 3 நாளாக இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் கன்க்ளூஷனாக வச்சுருக்கணும்ல, அது வைக்கல. அந்த மொட்டை கடுதாசி விஷயத்தில் அது என்ன மொட்டை கடுதாசி யாருக்குமே எழுதவே தெரில அப்படின்னா அதையும் கேரக்டர் அசாசினேட் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துகிட்டு வராமல் அந்த விஷயத்தையும் நீங்கள் அட்ரஸ் பண்ணலை. அமித் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் பற்றி பீரியட்ஸ் பற்றி பேசினார், அதையும் நீங்கள் அட்ரஸ் பண்ணலை. பிரஜன் வந்து அந்த சாரி விஷயங்கள் அதெல்லாம் கேட்டிருக்கலாம் அப்படின்னு சொன்னால் அதையும் நீங்கள் அட்ரஸ் பண்ணலை. அப்போது வியானாவை நீங்கள் நாட்டி பெஸ்ட்டுன்னு சொல்கிற இடத்துல இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை டாஸ்க்குள்ளேருந்து பண்ணுறது, இல்லை ஒரு லிமிட் இருக்குன்னா லிமிட்டில் யார் உங்களுக்கு யார் செட் பண்ணுறது, நீங்களா வந்து செட் பண்ணிக்கிறதா? அவர் சொல்லுவார்ல பிக் பாஸ்னா, அவர் எங்கே இந்த சீசனில் சொல்லி கிழிக்கிறாரு, அவர் சொல்லணும்னா தான் சபரி அக்ரெசிவ் ஆடும் போதே சொல்லியிருக்கணுமே, எங்கே சொல்லி கிழிச்சாரு? வார்த்தைங்களை வந்து விக்ரம் அநியாயமாக விடும்போதுமே சொல்லியிருக்கணுமே, எங்கே சொன்னார்? எதுவுமே அவர் சொல்கிறது இல்லைன்றதுனால இந்த சீசனில் மக்களோட பிரச்சனையாகவே இருக்குன்னு சொல்லும்போது அது எல்லாமே பார்வை நோக்கி தான் இருக்குதுன்றது தான் இன்னும் வந்து ரொம்ப ஒரு டாக்ஸிக் சீசனாகவே இது போகிறதுக்கான விஷயங்களாக இருக்குன்னா நீங்கள் ப்ராப்பராக அட்ரஸ் பண்ண வேண்டிய விஷயத்தை ப்ராப்பராக அட்ரஸ் பண்ண வேண்டிய நேரத்தில், இல்லை எதை வந்து எந்த அளவுக்கு அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த ரேஷியோ டிஃப்ரென்ஸும் இல்லாமல் நீங்கள் பண்ணுறது இருக்குல்ல, அப்புறம் வந்து நீங்கள் எப்படி அட்ரஸ் பண்ணுவீங்க நம்பி நாங்கள் ஷோ பார்க்குறது, நீங்கள் அட்ரஸ் பண்ண லட்சணம் தான் நாங்கள் வாரம் பார்க்குறோமே. இன்றைக்குமே ஒன்றும் இல்லாத எஃப்ஜே இது வந்து 10 நீங்கள் அட்ரஸ் பண்ண வேணாம்னு சொல்லாது, 10 நிமிஷத்தில் பேசிருக்க வேண்டிய. கேப்டனா ஒழுங்காக இருந்தானா இல்லையா, அசிஸ்டன்ட் வார்டனா ஒழுங்காக இருந்தானா இல்லையா, அவ்வளோதான் முடிஞ்சு போயிருக்கும் அந்த டாபிக். அடுத்த டாபிக் போய் சரி ஓகே டாஸ்க்குள்ளே என்னென்ன பண்ணீங்க, எது சரி எது தப்பு, இல்லை எது நல்லா இருந்தது எது நல்லா இல்லை, எது ஃபேர் அன்ஃபேர் அப்படின்லாம் பேசியிருக்கலாம். அது ஒன்றுமே பேசலை நீங்கள். இதே வந்து நீங்கள் அந்த கிங்டம் டாஸ்க்கு எவ்வளோ பேசுனீங்க. திவாகர் அரோரா விஷயம் வந்தோடனே ஒரு இளவரசி சொல்கிறத தானே வந்துட்டு கேட்டிருக்கணும் அமைச்சர், அவர் ஏன் கேட்கல அப்படின்னு திவாகர் அதில் அட்ரஸ் பண்ணி எவ்வளோ நீங்கள் வந்து அவரை நிற்க வச்சு அவர் ஒரு குற்றவாளி மாதிரி நிற்க வச்சு நீங்கள் கார்னர் பண்ணீங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த டாஸ்க்கை நீங்கள் அந்தளவுக்கு டீப்பாக அட்ரஸ் பண்ணிங்களா சார்? எதையாச்சும் கேட்டிங்களா சார்? அப்போ ஒரு வார்டனை வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நைட்டெல்லாம் சாமான் தேய்க்க வச்சுட்டு அவள் சாமான் தேய்க்கிறாளா இல்லையான்னு அவள் அந்தளவுக்கு புஷ் பண்ணி நான் பார்க்குறேன் நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் கைடு மாதிரி இருந்து அதை பண்ணி அவளை அவ்வளோ வேலை வாங்குறது எந்த வார்டனை வந்து எந்த ஸ்டூடெண்ட் அப்படி வேலை வாங்குறது நடக்கும் எந்த ஸ்கூலில்? அப்போ ஒரே வார்த்தையில் நீங்கள் சொல்லிட்டீங்க விக்ரம் கிட்ட, ஆமாம் வார்டனை டார்கெட் பண்ணுறது தானே விக்ரமுக்கு வேலை அப்படின்னு ஜஸ்ட் லைக் இது சிரிச்சிட்டே சொல்லிட்டு விட்டீங்க. அதுக்கு அர்த்தம் என்ன? அதை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கன்றதா, இல்லை வார்னிங் கொடுக்கறது அப்படிங்கிறதா, இல்லை உங்கள் கேம் பார்வை தவிர வேறு யார்கிட்டையுமே இல்லைன்றதை நீங்கள் தெளிவாகவே சொல்லியிருக்கலாம் அது விக்ரம் கிட்ட. ஆமாம் விக்ரம் கரெக்டு தான், ஆனால் நீங்கள் அதை மட்டும் தான் பண்ணுறீங்க, மற்ற எதையும் பண்ணல, நீங்கள் மற்றவங்களெல்லாமும் டார்கெட் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல, ஏன் சொல்லலை? ஸோ நீங்கள் வந்து பூசி மழுப்பி என்னென்னா இந்த வாரம் பார்வை திட்டுறதுக்கு கண்டென்ட் இல்லை, அப்போ யாரையோ ஒருத்தர் டிஆர்பி ஏறணும், உங்களுக்கு பிரஜனை திட்ட வேணாம், அதுக்கப்புறம் லெட்டர் எழுதின திவ்யாவையும் திட்ட வேணாம், அந்த இது பண்ணதுக்கு எஃப்ஜேவா அந்த லெட்டர் தான் காரணம்னு சொல்லி திட்ட வேணாம், அது வந்து உண்மையை வெளில கொண்டு வந்துடும். அப்போ அமித் விஷயங்களை சொல்லி திட்டுனா அப்போ வந்து அது அமித் ரொம்ப நல்லவர், அவரையும் நீங்கள் ஹைலைட் பண்ண பார்க்குறீங்க. அப்போ விக்ரமையும் சொல்லி திட்ட வேணாம், அப்போது உப்பு சப்பில்லாத ஒரு காரணமாக எடுத்து எஃப்ஜேவா அந்த கேப்டன் விஷயத்தில் சொல்லி அதே விஷயத்தை சுற்றி வலிச்சு ஒரு 1 hour ஃபுல்லாக ஓட்டினீங்கன்னு சொல்லும்போது அரோராவை ஹைலைட் பண்ணிங்க, சாண்ட்ராவை ஹைலைட் பண்ணிங்க. எஃப்ஜே வியானா விஷயத்தில் வியானா மட்டும்தான் தப்பு, எஃப்ஜேவோட கேம் வியானாவால் ஸ்பாயில் ஆகுது அப்படின்னு சொன்னீங்க. அப்புறம் கமருதீனுக்கு தேவையே இல்லாமல் அந்த எதுக்கு சொல்கிறது, அந்த தேவையில்லாத அணி எதுக்குன்னே தெரில. கமருதீனுக்கு பாராட்டு, அப்படியே வந்து இப்போ அப்போ இருந்ததோடு இப்போ இருக்கீங்கன்னா எங்கள் பாரு கூட உட்காந்தா அவன் நாமினேஷனில் வந்தால் அது கேம்குள்ளே இருக்கனாது தெரியுவான். அரோரா கூட உட்காந்தா இப்போ அரோரா தான் ஹைலைட் ஆவான், அவன் 0 தான் எவிக்ட் ஆகி தான் வெளில போகிறான்னா அதுதான் இன்னும் 2-3 வாரத்தில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் இப்படியே வந்து ஜாலரா போட்டே இருங்க சார். இதில் அரோரா வந்து டாப் 5ல் வந்து வின்னராக கூட ஆயிடுவாங்கன்னு ஒரு சில ரிவ்யூவர்ஸ் சொல்கிறாங்க. அவங்க வின்னர் ஆகட்டோங்க, அப்போது திவாகர் வின்னர் ஆனால் சொசைட்டி உருப்படாது, இதெல்லாம் ஒரு சோஷியல் மெசேஜா அப்படின்னு கேட்டால் அப்போ அரோரா வின்னானா அது எவ்வளோ பெரிய சோஷியல் மெசேஜாக இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க. அரோரா வின்னரா, அதுக்கப்புறம் வந்து பாரு ரன்னரா, இப்படியெல்லாம் வேற கிளப்பி விட்றாங்க. ஓகே என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்கள், எனக்கும் பெருசாக எனக்கு வந்து எபிசோட் பார்த்தோன்னே ஒன்றும் பேசுகிறதுக்கே ஒன்றுமே இல்லை, ஏன்னா நானுமே ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன், அது டோட்டலாக வேறு மாதிரி போனதுனால இதில் என்னத்தடா பேசுறதுன்ற மாதிரி ஒரு கோவம் வெறுப்பு தான் வந்துச்சு. என்ன கோவப்பட்டு என்ன பண்ணுறது, அவனுங்க டிசைட் பண்ணிட்டானுங்க. அதுக்கப்புறம் அந்த மொட்டை கடிதாசி, அந்த பொண்ணு வந்து மொட்டை கடிதாசி எழுத சொன்னால் சாண்ட்ரா ஒரு மாதிரி விக்ரம் ஒரு மாதிரி என்னென்னமோ வன்மத்தை கொட்டுவாங்கன்னா அவள் திருப்பி கமருதீனுக்கு எழுதிட்டு உட்காந்துருக்கா. அது எனக்கு புரியவே இல்லை. அந்த மக்கு பொண்ணு மற்றெல்லாம் நல்லா யோசிக்குது மூளைக்குள்ளே, இவன்னு மட்டும் அவன் மூளைக்குள்ளே போய் உட்காந்தா என்ன ஆகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. அது சொல்லுவாங்களே எவ்ரி திங் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி கதையாக அந்த மேட்டரில் மட்டும் அவள் ஏன் தான் அப்படி ட்ராப்குள்ளே மாட்டியிருக்காளோ தெரில. அவன் தெளிவாக இருக்கான், இவளை அடிக்கிறதுலையும் இவளை வச்சு கேம் ஆட முடியாது அப்படிங்கிறதுலையும், அதாவது எல்லாருக்கிட்டையும் போய் பின்னாடி காசிப் பேசுறதுலையும். ஆனால் இவ வந்துட்டு அந்த ட்ராப்குள்ளே மாதிரி இவ கேமை லூஸ் பண்ண போகிறா. ஸோ இதுக்கப்புறம் பாரு ஸ்ட்ராங்காக ஆடுவாளன்னு எனக்கே ஒரு கொஸ்டின் இருக்குது. ஏன்னா அவள் சட்டில் ஆயிட்டாலோ அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இதுக்கப்புறம் அந்த ஃபயர் மோடுக்கு அவள் போகல அப்படிங்கிறத விடவும்
எதுக்கு எல்லாரு கூடயும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் வந்து அந்த கேமில் வந்து எல்லாரு கூடயும் ஸ்மூத்தாக இருந்து போயிடலாம். ஏன்னா எஃப்ஜே விஷயங்கள்ல அந்த வன்மத்தை கக்கினது, சபரி விஷயங்கள் வன்மத்தை கக்கிறது, அப்புறம் விக்ரம் டேரெக்டாகவே கக்கிறது, அப்படிலாம் பார்க்கும்போது இப்படி எல்லாரும் பகச்சிக்கிட்டு இப்படி ஒரு கேம் ஆடுறதுக்கு பதில் கொஞ்சம் சட்டிலாகவே போயிடலாம், இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மோடுக்கு போயிடுவாளுன்னு கூட எனக்கு தோணுது. நெக்ஸ்ட் வீக் பார்த்தா தான் தெரியும். ஸோ நம்ம வந்து இங்கே ஃபயர் விட்டுட்ருக்கோம் பாருன்னு. ஆனால் அவளோட கேம் பர்ஸ்பெக்டிவ் பழைய ஃபயர் மோடுக்கு வருவாளான்றது பெரிய கொஸ்டின் மார்க்காக தான் எனக்கும் இருக்குது. அதுக்கான ஒரு தேவையில்லாத ஒரு ஆணியாக தான் அந்த என்ன சொல்கிறது கமருதீனுக்கு அவள் எழுதுகிற லெட்டராக இருக்குது. அவள் எழுதுனா எப்படி வேணால் அந்த மொட்டை கடிதாசி எழுதலாம் கேம் பர்ஸ்பெக்டிவில். மற்றவங்களாம் அப்படி தான் எழுத போகிறாங்க. இவ பேரை போடலனாலே தெளிவாக தெரிஞ்சிடும் இவ தான் எழுதினா அப்படின்னு. அப்போ அந்த ஐஸ்கிரீம் டாஸ்க்லாம் எப்படி அந்த ஸ்பான்சர் டாஸ்கில் அவள் வந்து அரோரான்னு அவனை கமருதீன் அரோரா பின்னாடியே திரியிறான போது இவளுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் அங்கே யாருமே கொடுக்கலான்னும் போது இவளாக வாலண்டியராக போய் சபரி கொடுத்தது அப்படிங்கிறதுமே வந்து அந்த பொண்ணுக்கான சப்போர்ட் அங்கே இல்லைங்கிறது நல்லா புரியுது. அது தெரிஞ்சுமே அவள் திருப்பி அவள் வந்து அந்த கமருதீன் விஷயத்தில் ட்ராப் ஆகிறது சரின்னு எனக்கு தோணலை. பட் அகெயின் அது அவங்க கேம், அவங்க டெசிஷன், அவங்க கேம் ஸ்ட்ராட்டஜி, நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.